ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்மளுக்கு G5 வந்திருக்கு விக்ரம் பிரபு நடிச்சு சிறைமூடி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்க முன்னாடி லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட வளம் என்னன்னா, அந்த மாதிரி ஸ்டார்டிங்லாம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு போலீஸாக இருக்காரு. ஒரு நாள் ஹீரோக்கு அப்துல்ன்ற ஒரு கைதியை கூட்டிகிட்டு போகணும் நிலம் போகுது. அதுக்கப்புறம் அந்த கைதியை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கைதியை கூட்டிகிட்டு போகும்போது தான் ஹீரோக்கு ஒரு உண்மைலாம் தெரிய வருது. என்ன உண்மைன்னா, அந்த பையன் பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையன் அவன் லவ் பண்ண பொண்ணு விட்டு 5 வருஷம் பிரிஞ்சிருக்கான் அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த அப்துல்ன்ற பையன் என்ன பிரச்சனை மாட்டிட்டு இருக்கான், அந்த பிரச்சனையை கடைசியில் சரி செஞ்சு அவங்க 2 பேரும் கடைசியில் ஒன்றா சேர்த்து வச்சாரா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி எனக்கு பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் நல்லா தான் இருக்குது, செகண்ட் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா அதை விட நல்லா இருக்குது. மெயினாக இந்த மூவியில் ஒன்று சொல்லியே ஆகணும், அப்துல்ன்ற கேரக்டர், அந்த பையனோட கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பையனோட ஆக்டிங் எமோஷனலும் நல்லா கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆக்டிங் அந்த கேரக்டர் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. போலீஸாக செம்ம நடிச்சிருக்காரு அவரும். இந்த மூவியில் வர பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜிஎம் சாங்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. இந்த மூவி ஸ்டோரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டோரி, எல்லாருக்குமே நல்லா கனெக்ட் ஆகும். நல்ல ஸ்டோரி தான் சூஸ் பண்ணியிருக்காரு விக்ரம் பிரபு. அவர் கரியரில் இந்த மூவி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும். ஸோ ஓவரால் அந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் அந்த மூவி பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலான ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷனோட அந்த மூவி பார்க்காதீங்க. இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25. மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.